வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10வது வகுப்பு கணிதவியல் பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.3ல் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். f is equal to the set of all x, y such that xy belongs to n மற்றும் y is equal to 2x ஆனது எண்ணின் மீதான ஓர் உறவு என்க. மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு சார்பாகுமா? இதான் கணக்கு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஒய் பிலாங்ஸ் டு என். என்னன்னா இயல் எண்கள். இயல் எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும். அங்கே ஒரு விதி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? ஒய் ஈக்குவல் டு 2x கொடுத்துட்டாங்க. எண்ணின் மீதான ஓர் உறவு என்க. எண்ணின் மீதான ஓர் உறவு என்க. மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகம். சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு அந்த விதியை எழுதிக்குவோம். என்ன விதி கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு 2x. y is equal to 2x. 2x எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன போடுறோம்? இயல் எண்கள்னால் 1 ஃபஸ்ட்டு போடுறோம். 1 போடும்போது ஒய் என்ன இருக்கணும்? 2 × 1 2. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 4. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. y is equal to 2 × 3 6. x is equal to 4. நான் y is equal to 2 × 4 8. ஓகேவா? அப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ உறவு எண்ணின் மீதான ஓர் உறவு எண்கன்னு அவனே கொடுத்துட்டான். அப்போனா உறவுக்கு நம்ம என்ன லெட்டர் உபயோகப்படுத்துவோன்னா ஆறுங்கிறத உபயோகப்படுத்துவோம். இதுலேருந்து என்ன செய்கிறோம்? நம்ம வரிசை ஜோடி எனக்கு எழுதிக்கிறோம். 1 2 2 4 3 6 4 8. அடுத்து என்ன வரும்? 5 10. அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து இதில் என்ன கேட்டிருக்காங்க? மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம். அப்போனா நம்ம 6 தான் எடுத்திருக்கோம் இந்த உறவை. அப்போனா 6இன் மதிப்பகம். 6இன் மதிப்பகம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு உறுப்பு தான் மதிப்பகம். எப்பயுமே ஃபஸ்ட்டு உள்ளது மதிப்பகம், ரெண்டாவது உள்ளது துணை மதிப்பகம். அடுத்து என்னது? ஆர் துணை மதிப்பகம். துணை மதிப்பகம்னா என்னது? XY. அது என்ன இருக்குது? இயல் எண்கள். துணை மதிப்பகம் அது என்ன வரும்? இயல் எண்கள்னால 1 2 3 4 5 புள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து வீச்சகம். வீச்சகம்ங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அதான் வீச்சகம். வீச்சகம் என்னது? 2 4 6 8. ஓகேவா? இப்போ என்ன இது அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இந்த உறவு சார்பாகுமா? சார்பாகும்னா மதிப்பகத்தில் ஒவ்வொரு உறுப்பும் துணை மதிப்பகத்தில் உள்ள உறுப்புடன் தொடர்புபடுத்தப்பட்டிருந்தால் இது சார்பு. நீ மதிப்பகம், துணை மதிப்பகம் பதில் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒய்யில் உள்ள ஒவ்வொரு உறுப்புடன் தொடர்புபடுத்தப்பட்டிருந்தால் அப்படி எழுதினாலே போதும். இப்போ நம்ம இந்த கணக்கு என்ன செய்கிறோம்? ஒரு அம்புக்குறி படத்து போல் கொண்டு சார்பாக என்னன்னு கொண்டு வருவோம். ஏன்னா இங்கே 8 வரையும் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இப்போ இங்கே 1 2 3 4 3 புள்ளி வச்சுக்கோ. இங்கே 1 2 3 4 5 6 7 8. ஏன்னா 8 வரையும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், இங்கே ஒய்ன்னு எடுத்துக்குவோம். இதனுடைய தொடர்பு என்னது? 6. உறவு என்னது? 6ன்னு அர்த்தம். இப்போ 1 2 2 4 3 6 4 8. ஓகே, இப்போ என்ன சொல்கிறோம்? மதிப்பகம், துணை மதிப்பகம். அப்போனா எனது எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒய்யுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. ஒய்யுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. அதனால என்ன வரும்? ஆர் சார்பாகும். ஆர் என்னது? சார்பாகும். ஏன்னா நம்ம இந்த உறவு தானே கொடுத்துருக்கோம். என்ன உறவு? ஆறுங்கிற உறவு. அதனால ஆர் சார்பாகும். புரியுதா மாணவர்களே? அடுத்த ஒரு கணக்கில் மீண்டும் சந்திப்போம்.